வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. மேங்கோ சீசன், எல்லா விதமான மாம்பழமும் வர ஆரம்பிச்சிருக்கு. எவ்வளோ உங்களால் மாம்பழம் சாப்பிட முடியுமோ சாப்பிட்டுக்கோங்க. அது மட்டும் இல்லைங்க, மாம்பழத்தில் என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணி சாப்பிட்டு உங்கள் ஆசையை தீர்த்துக்கோங்க. ஏன்னா இது ஒரு சீசனல் ஃப்ரூட் தான், கிடைக்கும் போதே நம்ம சாப்பிட்டாதான் உண்டு. இன்னைக்கு நம்ம இந்த கிங் ஆஃப் ஃப்ரூட்டை வச்சுட்டு ஒரு ட்ரெடிஷ்னலான மேங்கோ ஐஸ்கிரீம் பண்ண போகிறோம். இந்த ஓஜி மேங்கோ ஐஸ்கிரீம் அப்படின்னா பேருக்கு ஏற்ற மாதிரியே ஐஸ்கிரீமில் நிறைய க்ரீம் போட்டு க்ரீமியாக பண்ண போகிறோம். பண்ணுறது ரொம்ப ஈஸி தான், செம்ம டேஸ்டியாக இருக்கும். அப்படியே வாயில் வச்சா கரைஞ்சி போகும். அதே சமயம் நல்லா ஃப்ராத்தியாக உங்களுக்கு ஜெலட்டோ மாதிரி இருக்கும். பண்ணுறதுக்கு மாம்பழத்தை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோலை சேவி எடுத்துக்கோங்க. இப்போ விப்பிங் க்ரீமை நல்லா ஷேக் பண்ணிவிட்டு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க. நான் 200 ml விப்பிங் க்ரீம் எடுத்திருக்கேன். க்ரீமை பிளெண்டர் வச்சு நல்லா பீட் பண்ணிக்கலாம். நல்லா திக்கார வரைக்கும் பீட் பண்ணிக்கோங்க. ஸ்டிஃப் பீக் கேக்குக்கு வர மாதிரி வரணும்னு அவசியம் இல்லைங்க, ஓரளவுக்கு சாஃப்ட் பீக் வந்தாலே போதும். இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அடுத்ததாக தோலை சீவிட்டு மாம்பழத்தை நம்ம சாப் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இந்த ரெசிபிக்கு நான் 3 மாம்பழம் எடுத்திருக்கேங்க. ஒரு செந்தூரா, ஒரு பங்கனப்பள்ளி, அதுக்கப்புறம் ஒரு ஜவாத் எடுத்திருக்கேன். நம்ம டிஃப்ரெண்ட் மேங்கோஸை பிளெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். நல்லா அரைச்சிட்டு நம்ம வடிகட்டியை வச்சு வடிகட்டிக்கு போகிறோம். இந்த மாதிரி வடிகட்டும் போது சங்க்ஸ் ஏதாவது இருந்தாலும் நம்மளுக்கு மேலே நின்றுடும். ப்ளஸ் மாம்பழத்தில் இருக்கிற நார் நம்மளுக்கு ஐஸ்கிரீமில் வராது. ஐஸ்கிரீம் க்ரீமியாகவும் ஸ்மூத்தியாகவும் இருக்கிறதுக்காக தான் இந்த ஸ்டெப்பை நம்ம ஃபாலோ பண்ணணும். நல்லா திக்கான மிக்சர் உங்களுக்கு கிடைக்குங்க. அதாவது எனக்கு 2 கப் அளவுக்கு பியூரி வந்தது. நான் எல்லாத்தையுமே அப்படியே வடிகட்டிக்கிறேன். மேலே இருக்கிற அந்த நாரை டிஸ்கார்ட் பண்ணிடுங்க. சங்க்ஸ் ஏதாவது இருந்தால் நீங்கள் மறுபடியும் அரைச்சிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். மறக்காம சீவோட பேக் சைட்லலாம் நிறைய பல்ப் இருக்குங்க, அதெல்லாமும் எடுத்து போட்டு ஒரு பிளெண்ட் பண்ணிக்கோங்க. நம்ம 3 வகையான பழம் எடுத்ததுனால தான் நம்மளுக்கு அழகான இந்த ஆரஞ்சு கலர் வந்திருக்கு. 200 ml க்ரீம் எடுத்தோம், அதே 200 ml கண்டென்ஸ் மில்க் சேர்த்துக்கலாம். கண்டென்ஸ் மில்க் சேர்க்கறதுனால நீங்கள் தனியாக சக்கரை சேர்க்க வேண்டாம். மேங்கோ பியூரி கூட இந்த கண்டென்ஸ் மில்கை நல்லா விஸ்க் பண்ணிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு நல்லா பழுத்த மாம்பழம் எடுத்துக்கோங்க, அப்போ தான் நல்லா அரைப்படும். ஸ்வீட்டுமே உங்களுக்கு கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். நான் கொஞ்சம் கொஞ்சமாக கண்டென்ஸ் மில்க் சேர்த்துட்டு பீட் பண்ணியிருக்கேன், அப்போ தான் நல்லா பிளெண்ட் ஆகும். இந்த ஐஸ்கிரீம் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ஸ் தான் தேவை, ஆனால் அதில் ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்டெப் நம்ம பண்ண வேண்டி இருக்குங்க. அது என்ன ஸ்டெப்புங்கிறத நான் அப்புறமா சொல்கிறேன். நம்ம அடிச்சு வச்சிருக்கிற விப்பிங் க்ரீமை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரேடியாக சேர்த்திங்கன்னா உங்களுக்கு மிக்ஸ் பண்ணுறது கஷ்டம், அதனால தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அப்படியே ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். ஒரேடியாக சேர்த்திங்கன்னா உங்களுக்கு மிக்ஸ் பண்ணுறது கஷ்டம், ஏன்னா பியூரியுமே திக்காக இருக்குது, கண்டென்ஸ் மில்க்கும் திக்காக இருக்கும், நம்ம சேர்க்க க்ரீமுமே திக்காக இருக்கும். உங்களுக்கு மிக்ஸ் பண்ணுறதே கஷ்டமாக இருக்குங்கிறதுனால தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். நல்லா எல்லாம் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி பீட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், ரொம்ப திக்கான மிக்சர், அப்படியே உங்களுக்கு கனாஷ் க்ரீம் மாதிரி இருக்கும். நீங்கள் தண்ணியில் போட்டிங்கன்னா ஃப்ளோட் ஆகும், அவ்வளோ ஏரியா இருந்தது. இப்போ ஒரு கடாயில் 1 கப் அளவுக்கு மாம்பழ விழுதை சேர்த்துட்டு நம்ம நல்லா சாட்டே பண்ணிக்க போகிறோம். இதுலேயே 1/2 கப் அளவுக்கு நான் சக்கரை சேர்த்துக்கிறேன். நான் எக்ஸ்ட்ரா ஸ்டெப் ஒன்று சொன்னேன் இல்லைங்க, அது இந்த ஸ்டெப்பு தான். இந்த மாதிரி மேங்கோவை நீங்கள் சர்க்கரையோட கொதிக்க விட்டு ஜாம் மாதிரி பண்ணி அதை ஐஸ்கிரீமில் சேர்க்கும் போது உங்கள் ஐஸ்கிரீமுக்கு ஒரு ஷார்ப்பான மேங்கோ ஃப்ளேவரும் வரும், ப்ளஸ் ஒரு ஆரஞ்சான அழகான கலருமே வரும். இந்த மாதிரி பண்ணும்போது ஆர்டிஃபிஷியல் எசன்ஸ் இல்லைனா ஆர்டிஃபிஷியல் ஃபுட் கலர் எதுவுமே நீங்கள் சேர்க்க வேண்டாம். நல்லா கொதிச்சு உங்களுக்கு சக்கரை கரைஞ்சி திக்காகும், ஒரு ஜாம் கன்சிஸ்டன்சிக்கு வரும். அதாவது நீங்கள் இதை அப்படியே தள்ளினீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் ஒன்றும் சேரக்கூடாது. கூல் ஆகும் போது உங்களுக்கு இன்னும் திக்காயிடும். இந்த மிக்சர் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நீங்கள் இந்த ஜாமை உங்களோட மேங்கோ ஐஸ்கிரீமில் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஐஸ்கிரீமில் நான் தண்ணியோ பாலோ எதுவுமே சேர்க்கலைங்க, எல்லாமே திக்கான பொருட்கள் தான் சேர்த்துருக்கேன். அதனால நீங்கள் எவ்வளோ நாள் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டாலுமே இந்த ஐஸ்கிரீம் க்ரீமியாக தான் இருக்கும். ரியல் திக் ஐஸ்கிரீம்ங்க. இப்போ இந்த க்ரீமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பைப்பிங் கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும். அவ்வளோதாங்க, க்ரீமியான ஐஸ்கிரீம் ரெடி. இதை அப்படியே நீங்கள் பாப்சிகல் மோடில் குத்தி சாப்பிடலாம், இல்லைன்னா ஒரு பவுலில் வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் ஸ்கூப் அவுட் பண்ணியும் சாப்பிடலாம். பாப்சிகல் மோடில் சேர்க்கும் போது கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க, நடுவில் கேப்ஸ் எல்லாம் இருக்கும். நீங்கள் டேப் பண்ணி அந்த ஏர் எல்லாத்தையுமே ஐஸ்கிரீமால் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஃப்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஓவர் நைட் ஃப்ரீஸ் பண்ணாலே உங்களுக்கு செட் ஆகிடும். மறுபடியும் மிக்சியில் போட்டு அடித்து அதுக்கப்புறமா க்ரீமியாக வந்ததுக்கப்புறம் திருப்பி நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணுங்கிற அவசியம் இல்லைங்க, ஒரே தடவையில் அப்படியே ஃப்ரீஸ் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம இதை ஃபுல்லாக க்ரீமில் தான் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் ரிச்சான ஐஸ்கிரீம் தான், கேலரி ஜாஸ்தி தான், பட் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கடையில் வெஜிடபிள் ஆயிலெலாம் போட்டு பண்ணுறதுக்கு இந்த மாதிரி வீட்லேயே நீங்கள் க்ரீம் போட்டு ஐஸ்கிரீம் பண்ணலாம். ஒரு பாப்சிகல் மோடில் சேர்த்து வச்சுட்டு நான் இன்னொன்று வந்துட்டு டப்பாவில் போட்டு வச்சுருக்கேங்க. ரெண்டுமே நல்லா க்ரீமியாக இருந்தது. பாப்சிகலும் சரி ஐஸ்கிரீமும் சரி ரொம்ப சீக்கிரம் உங்களுக்கு மெல்ட் ஆகாது. பாப்சிகல்லேருந்து நீங்கள் வெளியே எடுக்கும் போது பாப்சிகல் மோடில் கொஞ்சமாக தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு டெம்பரேச்சர் கொஞ்சம் டவுன் ஆனதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா உங்களுக்கு அழகாக வெளியில் வரும். உங்களுக்கு பிடிச்சதை பார்த்துக்கிட்டு இல்லைன்னா படிச்சுக்கிட்டு ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் இந்த ஐஸ்கிரீம் என்ஜாய் பண்ணலாம். ரொம்ப ரிஃப்ரெஷிங்காக இருக்கும்.
ஐஸ்கிரீம்னு பேருக்கு ஏற்ற மாதிரி நல்லா ஃபுல் அண்ட் ஃபுல் க்ரீம் போட்டு நம்ம பண்ணியிருக்கோம். இப்போ இந்த ஸ்கூப்ஸ் அப்படியே சர்வ் பண்ணாமல் ஸ்கூப் அவுட் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே கொஞ்சமாக ரோஸ்டட் நட்ஸ், பாதாம், முந்திரி பருப்பு அது எல்லாத்தையுமே நீங்கள் சாப் பண்ணிவிட்டு ரோஸ்ட் பண்ணிவிட்டு கூட மேலே அப்படியே தூவிட்டு சர்வ் பண்ணிங்கன்னா க்ரீமியான ஐஸ்கிரீமுக்கு சூப்பரான ஒரு க்ரன்ச் கொடுக்கும். கலருக்காக நான் கொஞ்சம் டூட்டி ஃப்ரூட்டி சேர்த்துருக்கேன். இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ரிச் ஆக்கணும்னா ஃப்ரெஷ்ஷான மாம்பழத்தை சாப் பண்ணிவிட்டு இந்த ஐஸ்கிரீமோட சேர்த்து சர்வ் பண்ணுங்கள். நான் இந்த ஐஸ்கிரீம்குள்ளேயே மாம்பழ பீஸை சேர்க்கலை. அந்த மாதிரி சேர்க்கும் போது நம்மளுக்கு ஃப்ரீஸ் பண்ணும்போது மாம்பழ பீஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரோசனாக ஆகி கடிக்கும் போது உங்கள் பல்லில் ஹிட் ஆகும். அதனால தான் நான் அப்போ சேர்க்காம சர்வ் பண்ணும்போது மேங்கோ சேர்த்துருக்கேன். பயங்கர சாஃப்டாக இருக்கும், பயங்கர டெலிஷியஸாக இருக்கும். டைம் இருக்கிறப்போ உங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம எம்மியாக இருக்கும். ஏதாவது பார்ட்டி இருந்தாலுமே பார்ட்டிஸ்க்குலாம் நீங்கள் சர்வ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு நல்ல வீடியோட நாளைக்கு சந்திக்கிறேன். Until then, take care. Bye bye. Thanks for watching.